வணக்கம். தாராபுரம் தாரை அஞ்சல் செய்தி. தாரா முரளி. திருப்பூரில் ராம்ராஜ் காட்டன் நிறுவனத்தின் பஞ்சா ரக கைத்தறி வேட்டி அறிமுக நிகழ்ச்சி நடந்தது. மாநகர காவல் ஆணையர் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்பு. ஒடிசா மாநிலம் மயூர்பஞ்ச் பகுதியின் கலாச்சார சந்தாலி நெசவு முறையை நவீன வேட்டியாக உருமாற்றி பஞ்சா PANCHA என்ற புதிய கைத்தறி தயாரிப்பை ராம்ராஜ் காட்டன் நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. சந்தாலி பழங்குடியின பெண்களால் கலாச்சாரமான சேலைகளாக நெய்யப்பட்டு வந்த இந்த தனித்துவமான நெசவு முறை நுகர்வோரிடையே குறைந்து வரும் ஆதரவு, மாறிவரும் வாழ்க்கை முறை மற்றும் சந்தை வாய்ப்புகள் இல்லாமை போன்ற காரணங்களால் கடந்த பல தசாப்தங்களாக படிப்படியாக முக்கியத்துவத்தை இழந்து வருகிறது. இதன் கலைநய மதிப்பையும் தற்காலத்திற்கும் ஏற்ற இதன் பொருத்தத்தையும் உணர்ந்து ராம்ராஜ் காட்டன் நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் நாகராஜன் இந்த சந்தாலி நெசவு முறையை பஞ்சா மூலம் தென்னிந்தியர்களின் கலாச்சார ஆடையான வேட்டியாக மீளுருவாக்கம் செய்துள்ளார். பஞ்சா இந்த நெசவின் கலாச்சார தன்மையை தக்கவைத்துக் கொள்வதோடு அதற்கு புதிய பரவலான பயன்பாட்டு திறனையும் வழங்குகிறது. ஒவ்வொரு வேட்டியும் 100 விழுக்காடு சுத்தமான பருத்தியில் ஆஃப் ஒயிட் நிறத்தில் தீங்கு விளைவிக்காத சாயங்களை கொண்டு கூடுதல் ஊடுநூல் நுட்பத்தை பயன்படுத்தி கைத்தறியால் நெய்யப்படுகிறது. இது தலைமுறையாக இக்கலாச்சாரத்தை பின்பற்றி வரும் நெசவாளர்களின் திறமையை பிரதிபலிக்கிறது. இந்த வேட்டியின் அறிமுக நிகழ்ச்சி திருப்பூர் மங்கலம் சாலையிலுள்ள ராம்ராஜ் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் ராஜேஸ்வரி, ஒடிசா மாநில தன்னார்வலர் பிந்து வினோதினி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பஞ்சா ரக கைத்தறி வேட்டியை அறிமுகம் செய்து வைத்தனர். பஞ்சா வேட்டிகள் ஆகஸ்ட் 7ஆம் தேதி முதல் குறிப்பிட்ட ராம்ராஜ் காட்டன் பிரத்யேக கடைகளிலும் மற்றும் www.ramrajcotton.in முன்சாய்கோடு கலெக்ஷன்ஸ் முன்சாய்கோடு பஞ்சா இடைக்கோடு ஹேண்ட்வோவன் இடைக்கோடு தௌதீசட்குறி இணையதள முகவரியிலும் கிடைக்கும். இந்த அறிமுகம் குறித்து ராம்ராஜ் காட்டன் நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் தி கல்ச்சரப்ரன்யூர் நாகராஜன் கூறியதாவது: இந்தியாவின் கைத்தறி பாரம்பரியம் வியப்பில் ஆழ்த்தும் அளவிற்கு பன்முகத்தன்மை கொண்டது. இருப்பினும் பல அற்புதமான நெசவு மரபுகள் அவற்றை உருவாக்கிய சமூகங்களுக்குள் மட்டுமே தெரிந்ததாகவே உள்ளன. மயூர்பஞ்சின் சந்தாலி நெசவு அத்தகைய ஒரு பொக்கிஷமாகும். அதன் தனித்துவம் மாறாமல் இது பரந்த அளவில் நாடு முழுவதும் மக்களை சென்றடைவதற்கான தகுதி கொண்டது என்று நாங்கள் நம்பினோம். பஞ்சா மூலம் இந்த பாரம்பரிய நெசவை வேட்டியாக தேசிய கைத்தறி தினமான இன்று நாங்கள் மீளுருவாக்கம் செய்துள்ளோம். இதன் மூலம் இந்த கலாச்சார கலையின் பின்னணியில் உள்ள நெசவாளர்களின் திறமையையும் இந்த மரபின் அடையாளத்தையும் பாதுகாப்பதோடு நெசவாளர்களின் வருவாய்க்கான புதிய வாய்ப்பையும் நாங்கள் உருவாக்கியுள்ளோம். இந்த முயற்சி சந்தாலி நெசவு மீதான நன்மதிப்பை ஊக்குவிப்பதோடு இந்த கலாச்சாரத்தை உயிர்ப்புடன் வைத்திருக்கும் பெண் நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தையும் வலுப்படுத்தும் என்பதே எங்களின் நம்பிக்கை என்றார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசுகையில், ஒடிசா மாநில மலைவாழ் மக்களின் வறுமை நிலையை சமூக ஆர்வலர் வாயிலாக அறிந்து அவர்களது வறுமை நிலையை போக்க கைத்தறி வேட்டி தயாரிக்க ஆர்டர்கள் தந்து உதவி செய்தோம். பஞ்சா ரக கைத்தறி வேட்டி ஒன்றின் விலை 3999 ரூபாய். 400க்கும் மேற்பட்ட கைத்தறியாளர்களுக்கு இதன் மூலம் வேலை வாய்ப்பை உருவாக்க திட்டமிட்டுள்ளோம். வாடிக்கையாளர்கள் நலனை கருத்தில் கொண்டு எதிர்காலத்தில் வேட்டி விலையை குறைக்க முயற்சி மேற்கொள்ளப்படும் என்றார். நிர்வாக இயக்குனர் அருணேஸ்வர் கூறுகையில், இந்த வேட்டிகள் ராம்ராஜ் அனைத்து ஷோரூம்களிலும் ஆன்லைனிலும் கிடைக்கும் என்றார். திறக்கும் சதுர அடைப்புக்குறி.